ஹாய் பராசக்தி டீம்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட தான் கொஞ்சம் பேசலான்னு வந்திருக்கேன். அப்புறம் என்னப்பா, பராசக்தி இது வந்துச்சு, ட்ரெய்லர் வந்துச்சு பார்த்தீங்களா? நாள் எங்கள் தலைவர் ட்ரெய்லர் வந்துச்சு, ஜனநாயகம் ட்ரெய்லர் வந்துச்சு. அது 4 கோடி 3 கோடி அந்த மாதிரி சொன்னாங்க. உடனே நீங்கள் அது பாரு 2 நாளில் தான் 3 கோடி 4 கோடி வந்துச்சு. எங்கது ட்ரெய்லர் பராசக்தி ட்ரெய்லர் இன்னைக்கு விட்டுருக்கோம், ஒரு நாளைக்குள்ளேயே 5 கோடியை தாண்டி விட்டது. ஜனநாயகனை பீட் பண்ணி விட்டது. தமிழ் உலக வரலாற்றிலேயே இவ்வளோ பேர் இந்த மாதிரி ட்ரெய்லரை பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவிலாம் பிரேக்கிங் நியூஸ் மாதிரி போட்டிங்க. ஜனநாயகனை பீட் பண்ணி விட்டது, ஜனநாயகனை பீட் பண்ணி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 கோடி பேர்ல பாதி பேர் பார்த்துருந்தா கூட படம் இந்நேரம் 100 கோடி 200 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குமே பிரதர். ஏன் ஆகல? அதுல இருந்தே தெரியுது, நீங்க பெய்ட் ரிவ்யூ கொடுத்து ரிவ்யூ ஏற்றி அந்த பார்த்ததை கூட வர்ற மாதிரி காமிச்சிருக்கீங்க. அப்பயும் சொன்னாங்க, அதே பூரா பார்த்தேன், ஒருத்தன் கூட லைக்கோ ஷேரோ ஒண்ணுமே பண்ணல, இதுவே பித்தலாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே உங்க தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளியே காமிச்சு கொடுத்துட்டாங்க எல்லா மக்களும். இப்ப யாரையும் ஏமாத்த முடியாது, திமுக தனத்தெல்லாம் இதுல காட்ட முடியாது. குடும்பஸ்தன் படத்துல மணிகண்டன் இந்த சேவல் வாங்க போறப்ப அந்த சேவை சண்டை நடக்கிற இடத்துல போறப்ப போலீஸ் வந்துருச்சுன்னு எல்லாம் திடு ஓடுவாங்க. ஓடுறப்ப அந்த சேவலுக்கு இறந்து போயிடும். அப்ப அவர் அந்த சேவல் சண்டை நடத்துறவரை பத்தி கேட்பாரு, முருகேசனே என்ன சில்வர் ஜூப்ளின்னு சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே அந்த சேவல் சண்டை நடத்துறவர் சொல்லுவாரு, நொட்டிட்டு போயிருச்சு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் உங்க பராசக்தி ரிசல்ட். அப்புறம் பராசக்தி படத்துல டெல்லி தான் இந்தியாவா, நாங்கள் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிட்டு அந்த ஹீரோ தம்பியெல்லாம் பேசுவாங்க. அப்பெல்லாம் நாங்கள் அப்படியே ஃபயர் விட்டோம், சில்லறையை தெறிக்க விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா பொங்கல் அன்னைக்கு 50 பேரும் போய் டெல்லியில் உட்காந்துருக்காங்க. டெல்லி தான் இந்தியாவான்னு கேட்டுட்டு டெல்லியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியை எங்கள் மீது திணிக்காதேன்னு சொல்லிவிட்டு அங்கே மோடி இந்தியில் பேசிட்டு இருக்காரு. அதை பூரா உட்காந்து 50 பேரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் உங்க மொழிப்பற்றா? ஏன் நீங்க இங்க உங்க வீட்டுல பொங்கல் வச்சா பொங்கல் பொங்காதா? அங்க போய் எல்முருகன் வீட்டுல மோடி வைக்கிற பொங்கல்ல போய் கலந்துக்கிட்டாதான் உங்களுக்கு இனிய பொங்கலா இருக்குமா என்ன? ஏன் உங்க வீட்டுல வச்சா கொண்டாடுனா பொங்கலா இருக்காதா? அது சரி, உங்களுக்கு அந்த சர்டிபிகேட், அது என்ன சர்டிபிகேட்? சென்சார் சர்டிபிகேட். அதை வாங்கி கொடுத்தவரே தகவல் தொடர்புத்துறை அமைச்சரா இருக்கிற எல்முருகன் தானே. அப்ப அவர் சொல்றதுக்கெல்லாம் நீங்க வாலாட்டிட்டு தானே இருக்கணும். அவங்க சொல்றதுக்கெல்லாம் வாலாடிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருந்தா தானே அது தெரியுது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியுது திமுகவும் பாஜகவும் எந்த நிலைமையில இருக்கீங்க, என்னென்ன கூட்டு கலவாணித்தனம் பண்றீங்கன்றது இப்பயே தெரியுது. சிவா பிரதர், நான் உங்களை தப்பு சொல்லலை, ஏன்னா உங்களை அனுப்பி வச்சதே திமுக தான். அவங்க அனுப்பி வச்சுதான் நீங்க அங்க போயிருக்கீங்க. இதுல எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு, பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. தலைவா, மறைமுக கூட்டணிலாம் இல்ல, இவங்க எதுக்க துணிஞ்சு என்ன செஞ்சிருவீங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையெல்லாம் முட்டாள் இல்ல, நம்மளையெல்லாம் என்ன ஒரு ஒரு கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாம அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், அழுகிற மாதிரி அழுன்ற மாதிரி அவங்க வீட்டு வாசல்ல போய் குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. இது மாதிரி தலைவா, நீங்க சொல்ற மாதிரி இது மறைமுக கூட்டணிலாம் இல்ல தலைவா, நேரடி கூட்டணி தான். இவங்க யாருக்கு பயப்படுறதெல்லாம் இல்ல. என்ன நாங்க என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கிடுவ. பிஜேபி பூதம் வந்துடும், பூச்சாண்டி வந்துடும் சொல்லிட்டு இவ்வளவு நாள் இது பண்ணாங்க. இப்ப என்னது, நாங்க இப்ப பிஜேபியோட காலில் போய் விழுவோம், அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்பயும் காசு வாங்கி ஓட்டு வாங்கிடலான்ற தைரியத்துல அவங்க பிஜேபியோட ஓட்டு கேட்கறதுக்கு இந்த தேர்தல்ல அதுவும் நடக்கும். அதையும் நம்ம பார்க்கத்தான் போறோம். பிஜேபியும் திமுகவும் ஒண்ணு சேர்ந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற காலமும் வரும். இந்த தேர்தலில் அது நடந்தாலும் அதிசயம் இல்லை. சிவா ப்ரோ, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா, பராசக்தி இசை வெளியீட்டு விழால எங்க அண்ணன் படம் வரும், எங்க அண்ணன் படத்தை முதல் நாள் பாருங்க, மறுநாள் நீங்க என் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பார்த்தீங்களா. நீங்க சொன்னதை நாங்க கண்டிப்பா கேட்போம், உங்க பேச்சை நாங்க தட்ட மாட்டோம். எங்க அண்ணன் படம் வர்ற அன்னைக்கு நாங்க எங்க அண்ணன் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க படத்தை பாக்குறோம். அதனால கவலைப்படாதீங்க ப்ரோ, பாக்குறோம், முடிஞ்சா பாக்குறோம். அது என்னமோ இந்தி திணிப்பு அது இதுன்றாங்க, எங்களுக்கு பிடிச்சா பாக்குறோம். இனிமே கதை தேர்வு இந்த மாதிரி கூட்டத்தோட போய் சேர்ந்து சின்ன பின்ன ஆயிராதீங்க. நீங்களாம் வளர வேண்டிய கலைஞர்.
ஆனா இப்போ சமீப காலத்துல உங்க நடவடிக்கையை பார்த்தா அப்படி தெரியல. ரைட்டு, துப்பாக்கி வாங்கினவர் அவர் கையில இருந்து வாங்கி அவர் தலையிலேயே வைக்கிற மாதிரி நீங்க செய்றீங்க. அது எந்த நிர்பந்தத்திலையா இல்ல நீங்க அவருடைய இடத்த நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்றதுனால நீங்க அதை செய்றீங்களான்றது தெரியல. நிர்பந்தமா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஆசையா இருந்தாலும் சரி, அது நிராசையா தான் போகும். தமிழனுக்கு அந்த புத்தி இருக்காது. அப்புறம் ஒண்ணு சொல்லக்கூடாது, சொல்லவா என்னன்னு தெரியல, நீங்க தமிழர் இல்லைன்னு வேற சொல்லிக்கிறாங்க. அதனால இதோட நான் இதை முடிச்சுக்கிறேன். அப்புறம் திமுகவுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. நடிகர்களை பூரா தன் தேர்தல் யுக்திக்கும் தன்னுடைய தேர்தல் சண்டைக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பூரா கிளுக்கிறையாக்கி கருவேப்பிலையாக்கி தூக்கி எறிகிறது. ஏன்னா நீ பார்த்தது இல்லையா, சரத்குமார், வடிவேலு சார்லாம் எப்படி இருந்தார்? 2011 பீக்ல இருந்தார். எவ்வளோ பெரிய ஹீரோவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வடிவேலு கால் ஷீட் இருக்கா, அவர்கிட்ட கால் ஷீட் வாங்குங்கன்ற அளவுக்கு இருந்தார். 2011 போய் நம்ம கேப்டனை பத்தி பேசி அவர் என்ன கெதிக்கு ஆளானாரு, அதுக்கப்புறம் அவர் எவ்வளவு ஃபீல்ட் அவுட் ஆனாரு, இன்ன வரைக்கும் அவரால் எந்திரிக்க முடியல அப்படின்றதெல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வந்து போகலையா? திமுக என்ன செய்யுன்றது உங்களுக்கு தெரியலையா? இதெல்லாம் கண்ணுக்கு எதுக்க சாட்சி, இதெல்லாம் பாருங்க. அப்புறம் உறவாடி கெடுக்கிறதுன்றத கேள்விப்பட்டிருக்கேன். அதை நாம இப்ப கண்ணால பாக்குறேன். திமுக காரவங்களுக்கு என்ன அவ்வளவு காங்கிரஸ் மேல வெறுப்பு என்னன்றது தெரியல. கூடையே இருக்கிறீங்க, கூடையே சுத்துறைய செவ்வாலன்ற மாதிரி அவங்கள கக்கத்துல தூக்கி வச்சுட்டு தான் தெரியுறீங்க. இப்ப கிட்டத்தட்ட நாங்க என்னென்னமோ சொல்றீங்க, 7 தேர்தலோ 5 தேர்தலோ 3 தேர்தலோ, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு 3 தேர்தல் பெரிய தேர்தல் 2019 இருந்து இன்டாக்டா இருக்கீங்க. 2019 தேர்தல், 21 தேர்தல், 24 திருப்பி சேர்ந்தீங்க. இப்ப 26லயும் கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு 2 மாசம் 3 மாசம் இருக்கு, அதுக்குள்ள என்ன கதி ஆகுமோ தெரியல. அப்படி கூடையே வச்சுக்கிட்டு ஏன் காங்கிரஸுக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்றீங்க? இந்து திணிப்பு பண்ற இந்திரா காந்தி குடும்பம் தான் இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரனைய கூட்டணியில வச்சுக்கிட்டு அவங்க பாட்டியை பத்தியே இவ்வளவு கேவலமா படம் எடுத்து விடுறீங்க. ஆனா காலவாரி விடுவீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப முதுகுல குத்துறது தெரியுது. ஆனா இதெல்லாம் செஞ்சும் காங்கிரஸ்காரன் இன்னும் உள்ள இருக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்குலாம் என்ன காங்கிரஸ்காரவங்கன்னு எனக்கு தெரியல, என்ன மனநிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோசமே இல்லையா? உங்க தலைவர்களை அவ்வளவு கேவலப்படுத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அந்த படத்துல பக்தவச்சலம் அந்த மாதிரி நடந்துகிட்டாருன்னு காமிக்கிறாங்க. சரி, அந்த ரேஞ்சில் அப்போ அந்த காலகட்டத்தில் காமராஜர் உயிரோட இருந்தாரு. அப்ப காமராஜருடைய மனநிலை என்ன, அவர் இந்திக்கு என்ன மாதிரி இருந்தாரு? அப்ப காங்கிரஸ்காரவங்க எல்லாருமே அப்படிதான் இருந்தாங்களா? இந்தி திணிப்பை ஏத்துக்கிட்டாங்களா? ஏன் ஒருத்தர் கூட எதிர்க்கலையா? காமராஜர் நிலை என்ன, அதான் அந்த படத்துல காட்டல. எம்ஜிஆர் ஒரு பெரிய சக்தியா அந்த காலத்துல இருந்தார். அவருடைய மனநிலை என்ன, இந்த இந்தி திணிப்புக்கு இந்தி எதிர்ப்புக்கு என்ன மனநிலை, அதை காமிக்கவே இல்லை. இந்த மாதிரி வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படின்றது இப்போ உயிரோட நீங்க எல்லாரும் நிறைய பேர் காங்கிரஸ்காரவங்க உயிரோட இருப்பீங்க. அந்த காலகட்டத்துல இருந்தவங்க அவங்க ஒருத்தவங்களுக்கு கூட சூடு சொரணை எதுவுமே இல்லையா? இது என்ன உலகம்? ஒரு 10 சீட்டுக்காண்டி ஒரு 15 சீட்டுக்காண்டி உங்க தலைவர்களை இவ்வளவு கேவலப்படுத்துறாங்க, கொச்சப்படுத்துறாங்க. இது என்ன கணக்குல சேர்க்கறதுனே தெரியல. அப்படியும் நான் அங்கதான் இருக்கேன், உள்ளே நையான்னு உள்ளேயே இருக்கிறீங்க. ஆனா நீங்க வாழ்ற காலகட்டத்துலதான் நாங்களும் வாழ வேண்டிய காலகட்டமா இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடியுமோ தெரியல. கொஞ்ச நாச்சும் ரோசம் இருக்கா பாப்போம் காங்கிரஸ்காரவங்களுக்கு. அப்புறம் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஷேர் பண்ணுங்க. நிறைய உள்ளங்களுக்கு சென்று சேரணும் நம்ம சொல்ற ஒரு விஷயங்கள். இது ஒரு உதவியா செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.